வணக்கம் நண்பர்களே. உலகளாவிய ரீதியில் தற்பொழுது இருக்கின்ற ஒரு ஆர்வம், இலங்கையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்கா ஏற்கனவே முக்கிய சூத்திரதாரிகளை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அறிவிக்கவில்லை என்று ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்பொழுது ஊடகவியலாளர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஒன்று, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் ஒருவர் இருவர் அல்ல, பல உளவு நிறுவனங்கள் மற்றும் பல நாடுகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்று சந்தேகிக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள். ஆகவே என்ன விடயத்தை அனுரகுமார திஸநாயக்கா சொல்ல போகின்றார் என்று எதிர்பார்த்த பொழுது அவர் சொன்னார், எல்லா விஷயத்தையும் நான் சிஐடியிடம் கொடுத்து விட்டேன், முக்கியமான தகவல்களை கொடுத்து விட்டேன் என்று. உண்மைதான். இப்ப எல்லா மறைமுகமான விஷயங்களையும் திறந்து கூற முடியாத ஒரு சூழ்நிலையில் அனுரகுமார திஸநாயக்கா ஜனாதிபதி இருக்கிறார். ஊடகவியலாளர்களின் பார்வையில் இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பது தொடர்பாக நாம் கனடாவில் இருந்து அரசியல் ஆய்வாளர் மற்றும் ஊடகவியலாளர் ரோய் விக்னராஜாவை தொடர்பு கொள்கின்றோம். வணக்கம் ரோய். வணக்கம் அனஸ். வணக்கம் நேர்களே. ஒரு ஊடகவியலாளராக இந்த இந்த பரபரப்பு, இது வரப்போது என்று 21ஆம் தேதி எல்லாவற்றையும் வெளியிட போகின்றார் அனுரகுமார திஸநாயக்கா ஜனாதிபதி என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு இவ்வாறான ஒரு அறிக்கையை வெளியிட்டார், எல்லா ரகசியங்களையும் நான் சிஐடியிடம் கொடுத்து விட்டேன் என்று. ஒரு ஊடகவியலாளராக இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னவென்று சொன்னால், உண்மையில் நீங்கள் கூறியது போல பல ஆரூடங்கள் வருகின்றன. குறிப்பாக இது தேர்தலுக்காக இவர் வெளியிட்ட அறிக்கை அப்படி என்று எல்லாம் பல விதமான ஆரூடங்கள் வருகின்றன. உண்மையை பார்க்க போனால், கடந்த மாதம் கார்டினல் மல்கம் ரஞ்சித் அனுரவிடம் ஒரு கோரிக்கை வைத்து விட்டார். என்னவென்று சொன்னால், ஏப்ரல் 21ஆம் தேதி அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் 6வது நிறைவு வருகின்றது. அந்த 6வது ஆண்டு நிறைவிற்கு முன்பதாக இந்த குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் என்பதனை அரசாங்கம் அறிவித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையேல் 21ஆம் தேதிக்கு எங்களுக்கு பதில் கிடையாது விட்டால் கத்தோலிக்க மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு தெருவில் நாங்கள் இறங்குவோம் என்ற ஒரு அச்சுறுத்தும் தொனியிலே கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஒரு கோரிக்கையை அனுரகுமார திஸநாயக்காவிடம் வைத்தார். அதைத் தொடர்ந்து போன மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அனுரகுமார திஸநாயக்க சொல்கின்றார், எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்பு நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை அறிவிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது சரியான நடவடிக்கையும் எடுப்போம். இதுதான் உண்மையில் நடந்தது. ஆனால் அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் முதலாவதாக கை வைத்தது பிள்ளையான் மீது. ஏனென்றால் பிள்ளையான் மீது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது, இவர் சுரேஷ் சாலையினால் இயக்கப்பட்டார் என்றெல்லாம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாகவே பல தகவல்கள் சிங்கள ஊடகங்களில் கசிந்திருந்தது. ஆகவே பலராலும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் ஒரு முக்கிய சூத்திரதாரியாக பார்க்கப்பட்ட நிலையில் தான் பிள்ளையான் இருந்தார். ஆகவே நான் நினைக்கின்றேன், அனுரவிற்கு இது சாதகமாக அமைந்து விட்டது, யாரோ ஒருவரை கொண்டு போய் சிஐடியில் நிறுத்துவதற்கு. அதுதான் உண்மையில் நடந்தது. அதே நேரத்தில் அவர் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக கூட, இப்ப வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் வெற்றிக்காக கூட இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம். ஆகவே இதை நாங்கள் 50க்கு 50 என்று கூட பார்க்கலாம். ஆனால் இவரை இந்த நடவடிக்கை எடுக்க வைத்த முக்கிய காரணம் கார்டினல் ரஞ்சித்துடைய அந்த அச்சுறுத்தல். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார், நாங்கள் அனுரகுமார திஸநாயக்காவினுடைய அரசாங்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், நிச்சயமாக அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவார், அவர் ஏனைய ஜனாதிபதிகளை போல் அல்லாது இவர் தெளிவுபடுத்துவார் என்று கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதை எப்படி பார்க்கின்றேன் என்றால்,
கார்டினல் மல்கம் ரஞ்சித் வந்து இன்று நேற்று அல்ல, ஏறக்குறைய 2007, 2008ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்தே இலங்கை அரசாங்கங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். ஒவ்வொரு உச்சகட்டத்தில் நடக்கின்ற பொழுது கூட தாமஸ் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் குரல் எழுப்பிய போது கூட இவர் அதை பற்றி சட்டை செய்யாமல் அப்படியே இருந்து விட்டார். தமிழர்களாக இருந்த என்ன, சிங்களவர்களாக இருந்தாலும் என்ன, கத்தோலிக்க சமூகம் தான். இவருக்கு ஒரு கார்டினல் என்ற முறையில் இவருக்கு ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட அங்கே இடம் இருந்தது. ஆனால் அவர் அதை கூட பயன்படுத்தவில்லை. அப்படி அரசாங்கங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வந்தவருக்கு அனுரவிற்கும் மைத்ரிபால சிறிசேனவிற்கும் ரணிலுக்கும் மைந்தவிற்கும் கோட்டாவிற்கும் இடையில் உள்ள அவர்களுடைய அந்த தனிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த இயல்புகள், அவர்கள் எப்படி விடயங்களை அணுகுவார்கள், அவர்கள் ஏமாற்றுவார்களா, அல்லது அவர்கள் சில விடயங்களுக்கு காது கொடுப்பார்களா, அல்லது காது கொடுப்பது போல் நடித்து விட்டு அசட்டையாக இருப்பார்களா என்பது முழுவதையும் இவர் அறிந்தவர். அந்த வகையிலே கத்தோலிக்க திருச்சபை அனுரவை எப்படி பார்க்கின்றது என்று சொன்னால், அனுரவிடம் ஒரு விடயத்தை கேட்டால் அவர் ஏதோ ஒன்று அதற்கு செய்யக்கூடியவர், அல்லது ஒரு அளவிற்காவது செய்வார் என்கின்ற ஒரு அனுமானத்தில் தான் கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அவ்வாறு கூறியிருந்தார். கத்தோலிக்க திருச்சபை பேச்சாளர் மட்டுமில்லை, அங்குள்ள அனைத்து மத தலைவர்களும், அதுவும் மிதவாத போக்கை விரும்புகின்ற அனைத்து மத தலைவர்களும், ஏன் சிந்தனை குழாங்களில் உள்ளவர்கள் கூட அனுராவினுடைய அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை விட மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யும் என்கின்ற ஒரு 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 தோற்றப்பாட்டைத்தான் தங்களுடைய ஒன்றில் ஊடகங்கள் வாயிலாக அல்லது தங்களுடைய பேச்சுக்கள் வாயிலாக விடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இது கத்தோலிக்க திருச்சபை பேச்சாளர் கூறியது வந்து அங்கே ஆச்சரியப்படுவதற்கான ஒரு விடயம் இல்லை என்றுதான் பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் வடக்கு கிழக்கிலே இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக கொல்லப்பட்ட நேரத்திலும் கூட, தேவாலயங்கள் குண்டு வீசி அளிக்கப்பட்ட நேரத்திலும் கூட வாய் திறக்காமல் மஹிந்தவுக்கும் கோட்டாவுக்கும் ஆதரவு தெரிவித்து வந்தவர் என்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. வடக்கு கிழக்கு கிறிஸ்தவர்கள், தமிழர்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்னது போல ராயப்பு யோசப் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள், இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும், உயிர் கொலைகளை இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்று. சரி, இந்த இடத்துல வந்து இப்படி சப்போர்ட் பண்ணினவர் திடீரென்று இந்த குண்டுவெடிப்புக்கு கோட்டாபய ராஜபக்ஷ தான் காரணம் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அவருக்கு எதிராக திரும்பினார். ஆனாலும் கூட அவருடைய அந்த பலம், கோட்டாவினுடைய சிங்கள ஆதரவு, யுத்தத்தை வென்றவர் என்கின்ற விடயத்திலே அந்த பலம் எடுபடவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமா, அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, அவருக்கு எதிராக திரும்பி இருந்தால் கூட ஒரு எல்லையை தாண்டி அவரால் செல்ல முடியாது. தன்னுடைய குற்றச்சாட்டுகளிலேயோ எந்த விதத்திலும் ஒரு எல்லையை தாண்டி செல்ல முடியாது என்றால் அவருக்கு கூட கோட்டாவினால் அல்லது கோட்டாவினுடைய ஆட்களால் உயிராபத்து ஏற்படுத்தப்படலாம், அல்லது அவர் சார்ந்தவர்களுக்கு ஏற்படுத்தப்படலாம், அல்லது வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்படலாம் என்பதை அவர் மட்டுமல்ல முழு நாடுமே அறியும். ஆகவே கோட்டா மஹிந்த குடும்பத்துடன் ஒரு எல்லையை தாண்டி எவரும் செல்ல தயாராக இல்லை. இன்றும் அதுதான் யதார்த்தம். ஈவன் இந்த விடயத்தில் அனுரகுமார எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கோட்டா மஹிந்த தான் இதன் சூத்திரதாரிகள் என்று திட்ட தெளிவாக நிரூபிக்கப்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்ற ஒரு கேள்வி வருமாயின் அது இல்லை என்ற பதிலாகத்தான் இருக்கு. என்றால் சொல்லுங்க. என்ன சொன்னால், அப்படி நடவடிக்கை எடுக்க முற்பட்டால் அங்கே சிங்கள மக்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு தேசிய வீரனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றாய், பயங்கரவாதத்தை ஒழித்த ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றார் என்று இவருக்கு எதிராக திரும்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. இப்போதைக்கு அதான் இவர் அவதானமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறார் என்று குறிப்பிடலாமா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால், நேற்று அந்த விடயத்துக்கு வரும் முன் இன்று கேபினட் மீட்டிங் நடந்து நலிந்த ஜாதிச
இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்களுக்கு தன்னுடைய பதில்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கு உதய கம்மன்பில ஒரு ஊடக சந்திப்பில் கூறுகின்றார், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இதை சரியாக ஒன்றில், அதாவது அவர் என்னவா கூறுகின்றார், அவருடைய ஜனாதிபதியினுடைய அறியாமையும் அனுபவமின்மையும் காரணமாக அவர் கடந்த 30ஆம் தேதி வாக்குறுதியை வழங்கிவிட்டார். ஆனால் பாஸ்கு குண்டு தாக்குதல் சம்பந்தமாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இருக்கின்ற மெண்டேட் வந்து அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை அல்லது சூத்திரதாரிகள் யார் என்பதை விசாரிக்க வேண்டியவர் சட்டமா அதிபர் அல்லாமல் சிஐடி அல்ல. இதுதான் அந்த அறிக்கையில் எழுதப்பட்ட விடயம். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய அனுபவமின்மையாலும் அறியாமையினாலும் இது சிஐடி விசாரிக்க வேண்டும் என்று சிஐடியிடம் இதை ஒப்படைத்து விட்டார். ஆனால் சிஐடியினால் இதை விசாரித்து தெளிவு பெறுவதற்கு, அதற்கான பதில்களை பெற்றுக் கொள்வதற்கான மெண்டேட் அதிகாரம் சிஐடிக்கு இல்லை என்பதை திட்ட தெளிவாக உதய கம்மன்பில தெரிவிக்கின்றார். அதே நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில், நேற்றைய தினமும் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூறுகின்றார், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை நாம் மக்கள் முன்னிலைப்படுத்துவோம், அவர்களை கண்டுபிடிப்போம் என்று கூறியது உண்மை. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் நேரடியாக இந்த விடயத்தில் தலையிட மாட்டாது. அதை நான் சிஐடியிடம் பாரப்படுத்தி விட்டேன். குற்றப்புலனாய்வு திணைக்களம் தான் அது சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும். அவர் அங்கே என்ன கூற வருகின்றார் என்றால், நாங்கள் அதே நேரத்தில் நேரடியாகவும் கூறுகின்றார், நாங்கள் வந்து எங்களுடைய அரசாங்கம் களவெடுக்கப் போவதும் இல்லை, கள்ள வேலை செய்ய போவதும் இல்லை. அந்தந்த திணைக்களத்திடம் அந்தந்த திணைக்களத்தினுடைய வேலைகளை ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அதை சரிவரச் செய்வார்கள் என்று நம்புகின்றோம். சரிவரச் செய்து அவர்கள் தருகின்ற அறிக்கையை நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பிப்போம். ஆகவே மக்களிடம் இதற்கு மேல் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். என்னுடைய கடமையை நான் செய்து விட்டேன். இனி மீதியை செய்ய வேண்டிய அந்த திணைக்களம் தான் செய்ய வேண்டும். ஆகவே நான் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்ற மாதிரி தான் அவருடைய பதில். அந்த மறைமுகமாக மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற விளக்கம். அதை கேட்டுவிட்டு மக்களும் கைதட்டி ஆரவாரிக்கின்றார்கள். அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அது வினோதமாக இருக்கின்றது, ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது எங்களுக்கு. ஆனால் அவர் நிதானமாக தந்திரமாக தப்பித்துக் கொண்டு வருகின்றார். ஆனால் இதை தப்பிக்கிறேன்னு சொல்லு, இப்ப என்ன, எங்களுக்கு இவ்வளவு காலமும் இலங்கை அரசாட்சியில வந்து அரசியல் தலையீடுகள், திடீரென்று அரசியல் கைதுகள் இடம்பெற்றதுதான் எங்களுக்கு தெரியும். இது ஒரு நிதானமான போக்கு தானே, சரிதானே? ஒவ்வொரு திணைக்களங்களிடம் அந்தந்த வேலையை ஒப்படைப்பது சரிதானே? அதுல என்ன பிரச்சனை இருக்கிறது? அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்தந்த திணைக்களத்திடம் ஒப்படைப்பது எதுவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் முதலில் ஒரு விடயத்தை கூறும் பொழுது மக்களிடம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய பாரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு தோன்றுகிறது. என்றால் இதுவரை காலமும் இருந்த அரசாங்கங்கள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் அவ்வாறாகத்தான் இருந்தது. ஆகவே அப்படியான ஒரு நிலைமைக்கு பழக்கப்பட்ட மக்கள் இனி அடுத்த அரசாங்கத்தில் இருந்து எவர் எதை கூறினாலும் இவர்களும் அவர்கள் போல் கூறுவார்கள், அவர்கள் போல் செய்வார்கள், செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பிற்குள் தள்ளப்படுகிறார்களே அல்லாமல் மக்களுக்கு அதை சீர்தூக்கி பார்த்து சரிகுலையை அறிந்து கொள்கின்ற அந்த தன்மையில் இருந்து மக்கள் விலகிவிட்டார். அந்த யதார்த்தத்தின் காரணமாக இன்று இவர் கூறுவது ஜனநாயக விழுமியங்களின்படி சரி, அரசியல் தலையீடு இருக்காது. ஆனால் அங்காலே, அதாவது திணைக்களத்தில்
அந்த விடயத்தை கையாள்பவர்கள் அதை இழுத்தடிக்கலாம். அதற்கு இன்னொரு காரணங்கள் இருக்கலாம். அ அரசாங்கம் தலையிடாது. நான் என்னுடைய வேலையை சரியாக செய்தால், என்னுடைய குடும்பத்திற்கு பாதிப்பு வரலாம். நான் யார் யார் சூத்திரதாரிகள் என்று இனங்காண்கின்றேனோ, அவர்களுடைய தரப்பினால் என்னுடைய குடும்பத்திற்கு, எனக்கு என்னுடைய உறவினர்களுக்கு பாதிப்புகள் வரலாம் என்று கூட அவர்கள் அஞ்சலாம். இப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்னா, அவர் அதை சொல்லாம ஓடிவிட்டார். ஆகவே முக்கியமான விஷயம் இப்ப பாருங்க, ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. இப்ப ரணில் விக்ரமசிங்கவை சிஐடிக்கு அழைத்திருக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேன விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அடுத்தது கோட்டாபாய ராஜபக்ஷவை விசாரணை நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில? ஒரு போர்வைக்காக அல்லது மக்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக கூட அவரை அழைக்கலாம். அழைத்தாங்கே அவர்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை. இப்ப நேற்று உதயகமன் பில பேசும்போது கூறுகிறார், இவர் 30ஆம் தேதி கூறியதற்காக யாரோ ஒருவரை கொண்டு வந்து அவர் மூலம் உண்மைகள் கசிகின்றன என்று மக்களுக்கு சொல்ல எத்தனித்தார். அதன் காரணமாக பிள்ளையானை இழுத்துக்கொண்டு வந்து சிஐடியில் தடுப்பு காவலில் வைத்து கேள்விகள் கேட்கும் பொழுது அங்கே பிள்ளையான் கூறுகின்றார், எனக்கும் அதற்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை. அது பற்றி என்னிடம் கேட்டால் கூட தருவதற்கு என்னிடம் பதில் இல்லை என்று பிள்ளையான் கூறியிருக்கின்றார் என்று உதயகம்மன் பில அந்த ஊடக சந்திப்பிலே கூறுகின்றார். ஆகவே இதே நிலைமைதான் கோட்டாவை கொண்டு வந்தால் என்ன, ரணிலை கொண்டு வந்தால் என்ன, அவர்கள் அங்கே செல்வார்கள். அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருந்துவிட்டு வெளியில் வருவார்கள். வெளியில் வந்ததின் பிற்பாடு அவர்கள் ஊடகங்களுக்கு தங்களுடைய பதில்களை வழங்குவார்களா இல்லையா என்பது அவர்களை பொறுத்தது. ஆனால் அரசு தரப்பில் கேட்கும் பொழுது இது அந்த திணைக்களத்திடம் இருக்கின்றது. அந்த திணைக்களம் தர வேண்டிய பதில்தான் நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கணும் என்றுதான் அவர்கள் கூறப்போகின்றார்கள். இன்னொரு விடயத்தை அங்கே உதயகமன் பில கூறுகின்றார், ஜனாதிபதி கூறினார் பிள்ளையான் தான் இதனுடைய சூத்திரதாரி என்று. ஆனால் கைத்தொழில் அமைச்சர் கூறியிருக்கின்றார், பிள்ளையானை கைது செய்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்காக அல்ல, அவரை கைது செய்தது கிழக்கு மாகாண பல்கலைக்கழக உபவேந்தர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்திற்காக. அதை தாண்டி போலீஸுக்கு சம்பந்தமான அமைச்சர் கூறுகின்றாராம், இல்லை பிள்ளையானை கைது செய்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக. இது முன்னுக்கு பின் முரணாக இங்கே இந்த விடயத்தில் ஒவ்வொருவருடைய அறிக்கையும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த விடயத்தில் நேற்றைய தினம் 21ஆம் தேதி நடைபெற்ற விசேட ஞாபகார்த்த ஆராதனையில் கார்டினல் மால்கம் ரஞ்சித் 6 கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் வைத்திருக்கின்றார். நம்பிக்கை இருக்கின்றது என்பதற்கு மேலாக என்று கூறியதன் மேலாக இப்பொழுது அடுத்த லாக்கை போட்டிருக்கின்றார்கள் தான் கூறுவோம். அதில் முதலாவது கோரிக்கையாக கூறுகின்றார், இதுவரை அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை இதுவரை பாராளுமன்ற நூலகத்தில் தான் இருக்கின்றது. அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது மக்களுக்கு அந்த அறிக்கையில் என்ன இருக்கின்றது என்று தெரியப்படுத்தப்பட வேண்டும். அது முதலாவது கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கையாக விடுகின்றார், இந்த தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை நடத்துவதற்கு விசேஷமாக ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு அதற்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும். இந்த விசாரணைகளை டிரான்ஸ்பேரண்டாக நடாத்தி அது சம்பந்தமான விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு. மூன்றாவது கோரிக்கையாக வைத்திருக்கின்றார், இதன் பின்னால் யார் யார் இருக்கின்றனர் என்ற அந்த உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து அவர்களை மக்கள் முன் முன்னிலைப்படுத்த வேண்டும், நீதியின் முன் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று மூன்றாவது கோரிக்கையை வைத்திருக்கின்றார்.
அடுத்தது 4வது கோரிக்கையாக அவர் கூறுகின்றார், ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5வதாக அவர் கூறுகின்றார், இந்த ஜாரான் பற்றி சேனல் 4வினால் வெளியிடப்பட்ட விடயங்களை ஜாரானுக்கும் இலங்கை இராணுவ புலனாய்வுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்று சேனல் 4வினால் சொல்லப்பட்ட விடயங்களை விசாரித்து அதற்கான சரியான பதில்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த 5 கோரிக்கைகளையும் அவர் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இறுதி கோரிக்கையாக வைத்திருக்கின்றார், அசாட் மௌலானா பற்றி கூறப்பட்ட விடயங்களையும் ஆழமாக ஆராய்ந்து அது சம்பந்தமான பதில்களையும் மக்களுக்கும் தெரிவித்து நீதித்துறைக்கும் அதை தெரிவிக்க வேண்டும் என்று அவரும் ஒரு 6 கோரிக்கைகளை நேற்று பகிரங்கமாக அந்த திருப்பலி பூஜையின் போது வைத்திருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் அனுரவை எல்லா பக்கத்தாலையும் அவர்கள் நெருக்கி கொண்டு வருகின்றார்கள். என்னடா இந்த 6ஐயும் செய்தாலே விஷயமே முடிஞ்சுது. இந்த 6ம் செய்தா முழு விஷயம் முடிஞ்சுது. இந்த 6ஐயும் எப்படி சாதிக்கிறேன்னு தானே பிரச்சனை. அது இவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அனுர ஒரு மிதவாத போக்கினை காட்டுகின்றார், ஆகவே அவர் மூலம் 6இல் 1-2வது நடைபெறும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் செய்வாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அனுர ஒரு கல்விமானாகவோ அல்லது ஒரு முற்றுமுழுதான ஜனநாயகவாதியாகவோ அவர் ஒரு நீதிமானாக அங்கே அரசாங்கத்திற்கு வரவில்லை. அவரும் சிங்கள இனவாதத்தை ஏதோ ஒரு வழியில் அமுல்படுத்துவதற்கு முனை நின்றது மட்டுமில்லாமல் அவருடைய உள்ளார்ந்தமாக அவர் ஒரு இனவாதியாகத்தான் இருக்கின்றார். ஆகவே தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் குற்றவாளிகளாக இனங்காணப்படும் இடத்து அவர்கள் மீது இவர் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. அவர்கள் சார்ந்து நின்ற ஓரிருவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இந்த முழு பழியையும் அந்த சார்ந்திருந்தவர்கள் மீது போடலாம். ஆனால் உண்மையான குற்றவாளி கோட்டாவாகவோ அல்லது ரணிலாகவோ அல்லது மைத்ரியாகவோ இருந்தால் கூட அவர்கள் மீது அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது. இதுதான் உண்மையான யதார்த்தம். ஆனால் கூடிய அளவு அவர் சிங்கள மக்களை ஆசுவாசப்படுத்துவதிலும் அவர்களை சமாதானப்படுத்துவதிலும் தன்னுடைய பேச்சுக்களை சரியான முறையில் தயாரித்து அவற்றை மேடைகளில் கூறி வருகின்றார். அவருக்கு இப்பொழுது தேவையாக இருக்கின்றது, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அனைத்து மாவட்டங்களிலும் தாங்கள் வெற்றியீட்டுவார்களாக இருந்தால் அதன் பின்பு அவரிடம் கேட்க வேண்டியது எதை கேட்டாலும் நடக்கப் போவதில்லை. அவர்களுடைய கையில் தான் முழு ஆட்சியும் இருக்க போகின்றது. இதுதான் நிலைமை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நீதி கேட்டு நேற்று ஒரு போராட்டம் நீர்கொழும்பில் நடந்திருக்கிறது. பலர் அதுல கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த போராட்டம் விரிவடையாமல் இருப்பதற்கான உத்திகளை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? போராட்டம் விரிவடையாமல் இருப்பதற்கான உத்திகளை நிச்சயமாக செய்வார்கள். அதற்கு அவர்கள் அணுக வேண்டிய முதலாவது இடம் கார்டினல் மல்கம் ரஞ்சித்தாகத்தான் இருக்க போகின்றது. இனி நான் நினைக்கவில்லை அவர் அடுத்த ஒரு நாட்களில் அவர் வெட்டிக்கான் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. பாப்பாண்டவருடைய இறுதி கிரிகைகளுக்காக. இறுதி கிரிகைகள் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்றன. அதை எல்லாவற்றையும் முடித்து விட்டுத்தான் அவர் இங்கே வரப்போகின்றார். அவர் இங்கே வரும்பொழுது தேர்தல்கள் முடிந்துவிடும் 6ஆம் தேதி. அப்படியான ஒரு நிலையில் இனி 6ஆம் தேதிக்கு பிற்பாடுதான் இது பற்றி அரசாங்கமோ அல்லது கார்டினல் மல்கம் ரஞ்சித்தோ பேசக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுமே அல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தேர்தல் முன்னாலே நிற்கின்றது. கார்டினல் மல்கம் ரஞ்சித்தை பொறுத்தவரை இனி அவர் அழுத்தத்தை கொடுக்க முடியாமல் வெட்டிக்கான் போக வேண்டிய ஒரு நிலையில் அவர் இருக்கின்றார். இதுதான் அங்கே அடுத்தது. இப்ப கார்டினல் கூட இப்ப பாப்பான் அந்த போப்பாக தெரிவு செய்யப்படுவதற்கான அந்த லிஸ்ட்ல இருக்கிறார். இப்ப இலங்கை கார்டினல் மல்கம் ரஞ்சித் அந்த லிஸ்ட்ல இருக்கிறார். ஆனா வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கோ இல்லையோ தெரியாம இத்தாலி போப் இருக்கின்றார். ஆகவே
அப்ப அந்த பிரச்சனையும் இருக்கிறது. ஆகவே அந்த பிஸியில போன உடனே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இனி அடுத்த வருடம் தான் பேசப்படுமா? நிச்சயமாக. அந்த நிலைதான் தோன்றும். அதற்கிடையில் இவர் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பான்மையான அளவு மாவட்டங்களை என்பிபி கைப்பற்றுமாக இருந்தால், அ அடுத்த வருடம் வரும்பொழுது அவர்கள் ஒரு பலமான நிலையில் இருப்பார்கள் அரசாங்கம். என்றால் ஜனாதிபதி தேர்தலிலும் அமோக வெற்றி, பாராளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி, உள்ளூராட்சி தேர்தல்களிலும் அமோக வெற்றி பெற்று கைப்பற்றுவார்களாக இருந்தால், அவர்களுக்கு மிஞ்சி இருக்க போவது மாகாண சபை தேர்தல்கள். அதுவும் இப்பொழுது அவர்கள் கூறி வருகின்றார்கள், இந்த ஆண்டு அவற்றை நடத்தப் போவதில்லை என்று. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தேர்தலில் வெற்றி கொள்வார்களாக இருந்தால், சில நேரம் சூடாக அதை நடத்தி அதிலும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். அல்லது வெற்றி கொண்டால் கூட அடுத்த வருடம்தான் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு அவர்கள் எத்தனிக்கலாம். இவை அனைத்தையும் இருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே அவர் இந்த இப்பொழுது இருக்கிற அந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவும் அரசாங்கமும் தேர்தலை வெற்றி கொள்வதோடு இவருடைய இந்த பாஸ்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயத்தையும் கையில் எடுத்து அதற்காகவும் தாங்கள் வேலை செய்கின்றோம் என்று மக்களுக்கு காட்ட முனைகிறார்கள். யாருக்கு? குறிப்பாக சிங்கள மக்களுக்கு. தமிழ் மக்களை போய் சரி, இதுல இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. நீங்க சொன்ன அந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது ஒரு பெரும் கேள்விக்குறி. ஏன்னா டில்வின் சில்வாவுக்கு மாகாண சபை கலைத்து விட வேண்டும் என்றுதான் அவருடைய முழுமையான எண்ணம். ஆரம்பத்திலிருந்தே அது விடாப்பிடியாக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது பெரும் கேள்விக்குறி. இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சொல்லி இருக்கிறார், கருணா பிள்ளையான் போன்றோர் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தர்களை, பௌத்த பிக்குகளை படுகொலை செய்தவர்கள். அவர்களுக்கு இருந்த ஆட்சி காலத்தில் எந்த ஒரு அமைச்சு பதவியும் வழங்கவில்லை என்று அவர் மறந்துட்டார். அந்த நேரம் அவர்கள் எம்பியா கூட இருக்கேன் என்றதை அவர் மறந்துட்டார். ஆகவே ஏன் இப்படி சொல்றார்? என்னவென்றால், இப்பொழுது எல்லோரும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயத்தில் யாரோ ஒருவர் மீது பழியை போட்டு அந்த முழு விடயத்தையும் அப்படியே மூடிவிட பார்க்கின்றார்கள். அதாவது கேஸை ஃபுல்லா க்ளோஸ் பண்ண பார்க்கிறார்கள். அதற்கு இவர்களுக்கு ஒரு சரியான ஸ்கேப்கோட் கிடைக்கவில்லை. அவர்கள் பிள்ளையானை பயன்படுத்தலாம் என்று நினைத்தார்கள். அது உதயகமன் பில இடையில் புகுந்து அவருடைய சட்டத்தரணியாக ஆஜராக போகின்ற என்று கூறியதிலிருந்து அவரிடமிருந்து எடுத்த தகவல்கள், வெளியிடப்பட்ட தகவல்கள் அதை சற்று குழப்பி விட்டது. ஆகவே சிங்கள மக்களுடைய அழுத்தம் உதயகமன் பிளவி மீதோ அல்லது பிள்ளையானுக்கு எதிராக இயங்கி அவரை உள்ளுக்கு தள்ளக்கூடியவர்கள் மீதோ இறங்கும் வகையில் இப்பொழுது எல்லோருமாக பிள்ளையானை குற்றவாளியாக காட்ட முனைகிறார். நேற்று, அதாவது கேபினட் மீட்டிங்குக்கு பிறகு நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒரு ஊடகவியலாளர் அந்த பிள்ளையான் எழுதிய அந்த புத்தகத்தில் இருக்கின்ற சில விடயங்களை வைத்தே நலிந்த ஜெயதிசவிடம் வினவுகிறார். என்ன மாதிரி சொன்னா, நீங்கள் பிள்ளையான் தான் இதற்கு சூத்திரதாரி என்று ஜனாதிபதி கூறுகின்றார், பலரும் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற பொழுது பிள்ளையான் சிறையில் இருந்தார். சரி, சிறையில் இருந்தவர் எப்படி இவ்வாறான முறையில் பல இடங்களில் குண்டுகள் வெடிக்கக்கூடிய முறையில் இந்த குண்டு தாக்குதலை அவர் எவ்வாறு திட்டமிட்டு நிறைவேற்றினார் அல்லது திட்டமிட்டு அமுல்படுத்தினார் என்ற கேள்வியை அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நலிந்த ஜெயதிஸ் என்ன கூறுகின்றார் என்றால், அவர் சிறையில் இருந்தார், ஆனால் அது பற்றிய விசாரணைகளைத்தான் இன்னும் சிஐடி செய்து கொண்டிருக்கின்றது. அந்த விசாரணைகளின் மூலம் மேலும் தகவல்கள் எங்களுக்கு வரும். அப்பொழுது அவர் அதை எப்படி நடைமுறைப்படுத்தினார் என்பது தெரிய வரும் என்று. ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இப்பொழுது மாட்டுப்பட்டிருக்கின்ற அந்த வெள்ளாடு பிள்ளையார் அவர் மீது முழு பழியையும் சுமத்தி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றிய அந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக மூடுவதில் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்று இப்பொழுது கூட இதுவரைக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த சூத்திரதாரிகளை மக்கள் முன் கொண்டு வர வெளிக்கிட்டால் அது நாட்டுக்கள் மட்டுமல்ல, நாட்டுக்கள் உதாரணத்துக்கு கோட்டா தான் சூத்திரதாரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். கோட்டா மீது நடவடிக்கை எடுக்க வெளிக்கிட்டால் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் எதிராக நிற்பார்கள் அரசாங்கத்தில். எடுக்காமல் விட்டால்
வெளிநாடுகள் சில வல்லரசுகள் இருக்கின்றன. அவர்களுடைய பிரச்சனைகள் வரலாம். ஆகவே அந்த இருதலை கொள்ளி எறும்பு போல் நடுவிலே மாட்டுப்பட்டு என்ன செய்வது என்று தத்தளிக்கின்ற நிலையில் தான் இன்று இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இதிலிருந்து அவர்கள் வெளியில் வர வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தல்களில் அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அமோக வெற்றியை ஈட்டுவார்களாக இருந்தால் அதை ஒரு பிம்பமாக காட்டி அதன் மூலம் தங்களுடைய ஏனைய நகர்வுகளை மேற்கொள்வார்கள். நீங்கள் கூறியது போல அடுத்த ஆண்டுதான் மீண்டும் மேல்கம் ரஞ்சித் அவர்கள் ஏதாவது குரல் எழுப்பினால் இது சார்ந்து பேசப்படும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். மிக நன்றி ரோய். மிக முக்கியமான பல தகவல்களை தந்தீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றி நேர்களே.